அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை செல்பவர்கள் நெய் தேங்காய் கொண்டு செல்வதன் காரணம் என்னன்னு தெரியுமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடன் இருமுடி கட்டி செல்வதும், இறைவனை தரிசிக்க 18 படி ஏறி சென்று வணங்கிவிட்டு அந்த தேங்காயை உடைத்து நெய் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து கொடுப்பது வழக்கம். ஆன்மீகத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தத்துவம் உண்டு. அதன் வகையில் ஐயப்பனை தரிசிக்க செல்லும் போது நெய் தேங்காய் கட்டி இருமுடி எடுத்து செல்வது வழக்கம். இதன் தத்துவம் என்ன என பல கேள்விகள் எழுவதுண்டு. தேங்காய் என்பது நம் உடம்பு, நெய் என்பது ஆத்மா. தேங்காயில் நெய் நிரப்பி இருமுடியில் வைத்து, அதாவது நம்முடைய உடல் ஆன்மாவை அவரிடம் அர்ப்பணிக்கும் பொருட்டு நெய் தேங்காயாக மாற்றி இருமுடியில் கட்டி சபரிமலை 18 படிகளை ஏறி தர்ச சாஸ்தாவை தரிசனம் செய்த பின்னர் குருசாமியின் கையால் அந்த தேங்காயை உடைத்து அதில் உள்ள நெய் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கிறது. அந்த நெய்யால் சுவாமியை அபிஷேகம் செய்யும் போது நம் ஆத்மா பரமாத்மனை நோக்கி செல்கிறது. அதனால்தான் நாம் நெய் தேங்காயை எடுத்து செல்கிறோம். தேங்காயை ஏன் உடலாக பாவிக்கப்படுகிறது? நம்முடைய உடல் தேங்காயை ஒத்ததாக இருக்கிறது. தேங்காயை எப்படி நார்கள் சூழ்ந்து இருக்கின்றனவோ அதேபோல் மனிதனின் இருதயத்தை தசை நார்கள் பல சூழ்ந்துள்ளன. தேங்காயில் உள்ள நீர் போல மனித மனதில் கலங்கலான எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணங்களை வெளியேற்றுவதன் தத்துவமாக தேங்காயில் உள்ள நீரை வெளியேற்றி சுத்தத்தை குறிக்கக்கூடிய பசு நெய் அதில் ஊற்றுகின்றனர். பின்னர் அதை அடைத்து அதை இருமுடியில் வைத்து தலையில் சுமந்து சென்று ஐயப்பனின் திருவடிக்கு சமர்ப்பிக்கின்றோம். நாம் பக்தியுடன் சரண கோஷமிட்டு நெய்யை கொண்டு சென்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதால் நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த பக்தியை அவருக்கு செலுத்துகிறோம். இப்படி செய்வதால் நம்முடைய இந்த பிறப்பு தூய்மை அடைகிறது, நம்முடைய ஜென்ம சாபல்யம் நீங்குகிறது. இந்த வீடியோவில் சபரிமலை செல்பவர்கள் நெய் தேங்காய் கொண்டு செல்வதன் காரணம் என்னன்னு பார்த்தோம். இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.